பெரும்பாலான காப்பியங்களாக இருந்தாலும் சரி, தற்கால கவிதைகளாக இருந்தாலும் சரி, விருத்தப்பாக்களால் தான் எழுதப்படுகின்றன. அதாவது மரபு கவிதைகள் எல்லாம். அந்த விருத்தப்பாக்கள் எப்படி இருக்கும்னா, எல்லா அடியும் 4 சீர்களை பெற்றிருக்கும். எல்லா அடியும் 4 சீர்கள் பெற்றிருக்கும். ஆனா 4 அடி தான் இருக்கும். ஒரு அடியில 2 சீர் வந்துச்சுன்னா, அது வஞ்சித்துறை அப்படின்னு பேரு. ஒரு அடியில 3 சீர் இருந்துச்சுன்னா, வஞ்சி விருத்தம்னு பேரு. ஒரு அடியில 4 சீர் இருந்துச்சுன்னா, கலிவிருத்தம்னு பேரு. ஒரு அடியில 5 சீர் இருந்துச்சுன்னா, கலித்துறைன்னு பேரு. அதுக்கு தான் கட்டளை கலித்துறைன்னு பேரு. 6 சீரோ, 7 சீரோ, 8 சீர் இருந்துச்சுன்னா, 6 சீர் கடுநெடி ஆசை விருத்தம், 7 சீர் கடுநெடி ஆசை விருத்தம், 7 சீர் கடுநெடி ஆசை விருத்தம் அப்படின்னு எழுதுவாங்க. இப்போ கம்பராமாயணமா இருந்தாலும் சரி, பெரிய புராணமா இருந்தாலும் சரி, சீவக சிந்தாமணியாக இருந்தாலும் சரி, இந்த 6 சீர், 7 சீர், எண் சீர், கடிநெடி ஆசை விருத்தத்தில் தான் எழுதியிருப்பாங்க. சில பாடல்கள் வந்து தற்கால கவிதைகள் பாரதியாசன் பாடல்கள் வந்தாலும் அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது அது 8 அடி போல் 8 8 அடி போல் தெரியும். அதாவது மூக்கு வெளியில் நீட்டிட்டு இருக்கிறதெல்லாம் தான் ஒரு அடி. அதை மடக்கி எழுதுகிற போது 2 அடி எழுதியிருப்பாங்க. ஒரு அடியில் 7 சீர் இருக்குன்னா மேலே ஒரு 4 சீர், கீழே 3 சீர். அப்போ 7 சீர் ஒன்றா எழுத முடியாது இல்லையா? அதனால் மடக்கி எழுதியிருப்பாங்க. ஆனால் அந்த எதுகை வர்றது பார்த்தீங்களா, மூக்கு வெளில நீட்டிட்டு எதுகை 4 வருது பார்த்தீங்களா, அதுதான் ஒவ்வொரு அடி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எனவே இந்த அடிப்படையில் தான் விருத்தப்பாக்களை நீங்கள் பார்த்துக்கணும். விருத்தப்பாக்கள் ஏதாச்சும் ஒரு பா கொடுத்து, இது எந்த வஞ்சி விருத்தமா, கலி விருத்தமா, கலித்துறையா, 6 சீர் கடிநெடி ஆசை விருத்தமா, 7 சீர் கடிநெடி ஆசை விருத்தமா, 7 சீர் கடிநெடி ஆசை விருத்தமான்னு பார்ப்பாங்க. இதனுடைய அடிப்படையை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை எழுதலாம். நன்றி. இந்த சேனலை நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.